ரெக்கார்டபிள் லிஸ்ட் வியூ விட்ஜெட். ஸோ இந்த ரெக்கார்டபிள் லிஸ்ட் வியூ விட்ஜெட்ல என்ன யூஸ் பண்ண போறோம்னா, இப்போ நம்ம வந்து சர்டைன் லிஸ்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ண போறோம். அந்த லிஸ்ட்டை வந்து நம்மளால ரெக்கார்ட் பண்ண முடியும். ரெக்கார்ட் பண்றதுன்னா என்னன்னா, நம்மளால டிராக் பண்ண முடியும். நம்ம டிராக் பண்ணி இப்போ ஒரு ஐட்டம் 1, 2, 3ன்னு வச்சுன்னா 3 வந்து எனக்கு ஐட்டம் 1க்கு மேல வரணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, நம்ம டிராக் பண்ணிட்டு ஐட்டம் 1க்கு மேல பிளேஸ் பண்ணினா அது வந்து பிளேஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ரெக்கார்டிங் லிஸ்ட் வியூன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட கிளாஸ்ல நான் இப்போ என்ன இப்போ நான் கிளாஸஸ் வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. பேசிக்கான ஆப் இருக்கு நான் டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் ஒரு வேரியபிள் குடுத்துருக்கேன். மை ஆப் ஸ்டேட்ன்னு குடுத்துருக்கேன். அதுக்கான வேரியபிள்ஸ் கிளாஸஸ் டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ மை ஆப் ஸ்டேட்ல நான் இப்ப என்ன டிக்ளேர் பண்றேன்னா, லிஸ்ட் ஐட்டம் டிக்ளேர் பண்ண போறேன். ஸோ வந்து எப்பயுமே எனக்கு கான்ஸ்டன்ட்டா இருக்கிறதுக்காக ஃபைனல் யூஸ் பண்றேன். ஸோ ஐட்டம் யூஸ் பண்றேன். ஸோ இட் வில் ஜெனரேட் 30 ஐட்டம்ஸ். ஸோ 30 ஐட்டம் வந்து எனக்கு ஜெனரேட் ஆகணும். அது வந்து இன்டீஜர் வேல்யூவா இருக்கணும். இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ளோ பண்றேன். ஸோ இன்டீஜர் வேல்யூல ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். பேசிக்கா இது என்ன ஜெனரேட் பண்ணனா, ஒரு ரெஸ்பெக்டிவ் ஐட்டம் லிஸ்ட்ட வந்து ரெக்கார்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணும். 30 ஐட்டம் வரையும் டிஸ்ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் வந்து என்னோட பில்டர்ல நான் இப்ப என்ன டிக்ளேர் பண்றேன்னா, நம்ம விட்ஜெட் யூஸ் பண்றோம். ரெக்கார்டபிள் லிஸ்ட் விட்ஜெட் யூஸ் பண்றோம். ஸோ இது என்ன பண்ணும் நம்மளுக்கே தெரியும். ஒரு டிராகிங் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கான நெக்ஸ்ட் கிளாஸஸ் நம்ம டிஃபைன் பண்ணது லிஸ்ட் டாட் ஜென்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்றோம். ஸோ நம்ம ஜென்ரேட் இங்க யூஸ் பண்ணதால இங்க ஜென்ரேட் யூஸ் பண்றோம். இது என்ன பண்ணும்னா ஐட்டம் லென்த்தை உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஐட்டமோட லென்த் 1, 2, 3ன்னு கொடுத்தீங்கன்னா அதுதான் 1, 2, 3 தான் லென்த்னு சொல்லுவாங்க. ஐட்டம் வந்து நீங்க வேரியபிள் டிக்ளேர் பண்றது. ஸோ இதுதான் பேசிக்கான ஜென்ரேஷன் ஜெனரேட்டர் வந்து யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணா இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த இண்டெக்ஸ் என்ன பண்றோம்னா, நம்பக்கு லிஸ்ட் கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்ண ஒரு இண்டெக்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண பிறகும் உங்களுக்கு இந்த டிஸ்ப்ளேயிங் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இத டிக்ளேர் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிக் வேல்யூ நான் வந்து டிஸ்ப்ளே பண்றேன். ஸோ இது வந்து யூனிக் வேல்யூ சொல்லுவாங்க. ஸோ இந்த யூனிக் வேல்யூ என்ன பண்ணும்னா, பேசிக்கான லிஸ்ட் டைட்டில்ல உங்களுக்கு ட்ராக் பண்ணி குடுக்கும். ஸோ வந்து ரெக்கார்ட் பண்றதுக்காக, ட்ராக் பண்றதுக்காக இந்த கீ வந்து வொர்க் ஆகும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, டைட்டில் கலர் வந்து இண்டிகேட் பண்றேன். ஸோ 2 டைட்டில் கலர்ல குடுக்குறேன். ஒண்ணு வந்து ஒயிட், இன்னொன்னு வந்து ஒயிட்லயே சம் ஹாஷ் கலர் மிக்ஸ் ஆயி குடுக்குறேன். ஸோ இது வந்து ஆட் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். இது ஒரு கண்டிஷனல் பேஸ் ஆப்பரேட்டர். ஸோ இது பேசிக்கா என்ன பண்ணும்னா, உங்களோட டெக்ஸ்ட்ட வந்து டிஸ்ப்ளே பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம். டெக்ஸ்ட் மீன்ஸ் பேக்கிரவுண்ட் கலர். பேக்கிரவுண்ட் கலர் டிஸ்ப்ளே பண்றதுக்காக யூஸ் 2 கண்டிஷன்ல குடுத்துருக்கேன். ஒண்ணு வந்து ஒயிட்லயே 2 கண்டிஷன் குடுத்துருக்கேன். ஸோ ஆட் அப்படின்னு நான் வந்து டிஸ்ப்ளே பண்றதுக்காக குடுத்துருக்கேன். ஆடா, ஈவனா சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். ஆடா இருந்தா இந்த கண்டிஷன் டிஸ்ப்ளே ஆகணும். ஈவனா இருந்தா இந்த கண்டிஷன்ல டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குற மாரி இந்த கண்டிஷன். நெக்ஸ்ட் ஃபாலோட் பை நம்ம டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இதுதான் என்னோட டெக்ஸ்ட். டெக்ஸ்ட்ல என்ன இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். இண்டெக்ஸ் எப்படி இருக்குன்னா, ஐட்டம் வழியா தான் இருக்கணும். ஸோ ஐட்டம் 1 தான் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் ஃபாலோயிங் தட் ட்ரைலிங் குடுக்குறேன். ட்ரைலிங் வந்து என்ன குடுக்குன்னா, டிராக் ஹேங்கிங் ஷேப்பர். ஸோ இதுதான் வந்து டிராக் ஹேங்கிங் ஷேப்பர் சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எப்பயுமே டிராக் ஹேங்கிங் ஷேப்பரா இருக்கிறதால நான் இது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது கம்ஃபர்டபுளா நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம டிஸ்ப்ளேயிங் ப்ராசஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஃபர்தரா ஆன் ரெக்கார்டிங் ப்ராசஸ் ஒர்க் பண்ண போறோம். என்னோட ஓல்டோட இண்டெக்ஸ் வந்து நியூ இண்டெக்ஸா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ரெக்கார்ட் ப்ராசஸ்ல நான் வந்து இண்டிகேட் பண்றேன். அதுக்கான செட் ஸ்டேட் நான் குடுக்குறேன். ஸோ இந்த செட் ஸ்டேட் என்ன பண்ணும்னா, என்னோட ஓல்டு வேல்யூ சின்ன வேல்யூவா இருக்கணும். நியூ வேல்யூ பெருசா இருந்துச்சுன்னா நம்ம டிஸ்ப்ளே பண்ணிக்கணும். அதுக்குன்னு ஓல்டு வேல்யூ நம்மளால டிஸ்ப்ளே பண்ண முடியாது. நம்மளால டிராக் பண்ண முடியாது. ஸோ இந்த கண்டிஷன் நான் குடுக்குறேன். ஸோ அப்படி கண்டிஷன் குடுத்தா அந்த நியூ வேல்யூ வந்து என்ன ஆகும்னா -1 அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பரேஷன் வழியா உங்களுக்கு இண்டிகேட் ஆகும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் 1 குடுத்துட்டு என்ன லிஸ்ட் 6 அப்படின்னு இருக்கிறது. லிஸ்ட் 1 வந்து ஓல்டு வேல்யூ. லிஸ்ட் 6 வந்து நியூ வேல்யூ. இத எடுத்துட்டு போயிட்டு எனக்கு ஓல்ட் வேல்யூ மேல போடணும் அப்படின்னு நீங்க நினைச்சுன்னா, கிரேட்டர் தென் நியூ வேல்யூவா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அந்த ப்ராசஸ் வந்து வொர்க் ஆகும். ஐ மீன் ஸ்மாலர் தென் கிரேட்டர் தென் ஓல்ட் வேல்யூவா இருந்துச்சுன்னா, அந்த ப்ராசஸ் வொர்க் ஆகும். ஸோ இதுதான் இந்த இஃப் கேஸோட கண்டிஷன். அப்படி இல்ல அப்படின்னு இருந்தா, இந்த கண்டிஷன் வந்து வொர்க் ஆகாது.
இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன டிக்ளேர் பண்ணா, ஃபைனல் ஐட்டம் வந்து ரிமூவ் பண்றதுக்காக யூஸ் பண்ணணும். சோ இதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, என்னோட ஓல்ட் இண்டெக்ஸ் வந்து ஐட்டம்ல ஃப்ளோ ஆகுற மாரி இருக்கு. நெக்ஸ்ட் ஐட்டம் இன்சர்ட்டிங் அப்படின்னு குடுத்துருக்கேன். ஸோ இந்த இன்சர்ட்டிங் ஐகான் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, நம்மளோட நியூ இண்டெக்ஸ் வேல்யூவ இன்சர்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ உங்க ப்ரோகிராம ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, பேசிக்கான உங்க அவுட்புட் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ ஸோ இதுதான் உங்களோட ஐட்டம்ஸ். ஸோ நம்ம ஆப் பார்ல ஐட்டம் 0லருந்து ஐ மீன் 0லருந்து உங்களோட ஐட்டம்ஸ் வந்து 30 வரையும் நம்ம வந்து குடுத்துருப்போம். ஸோ இப்போ வந்து உங்களால டிராக் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, யூ கேன் சீ உங்களால டிராக் பண்ண முடியும். இப்ப ஐட்டம் 4லருந்து நான் இப்ப ஐட்டம் 0க்கு மேல எடுத்துட்டு போறேன்னா, உங்களோட நியூ வேல்யூ வந்து ஓல்ட் வேல்யூ விட கிரேட்டரா இருக்கணும். ஸோ இப்ப நம்ம ஐட்டம் 2 வந்து எடுத்துட்டு போயிட்டு நான் வந்து 6ல போடுறதா இருந்தா, இதுவும் வந்து வொர்க் ஆகும். ஸோ இந்த கண்டிஷன் மூலியமா இஃப் கண்டிஷன் நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நீங்க எந்த ஐட்டம்னாலும் எடுத்துட்டு போய் போடலாம். ஸோ இது வந்து ஸ்க்ராலபிள் லிஸ்ட் குடுத்ததால உங்களுக்கு ஐட்டம் வந்து 30 வரி ஃப்ளோ ஆகும். பட் 29 வரி தான் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். நம்மளுக்கு தெரியும் இந்த கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகுன்னா, நம்ம ஐட்டம் 0ல இருந்தா உங்களுக்கு வந்து கணக்கு எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி டிராகிங் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுறதால, ரெக்கார்டபிள் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோ பண்ணுவாங்க. இதனால நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து டெலீட் ஆக வாய்ப்பில்ல. ஸோ இதுதான் வந்து ட்ரைலிங் ஐகான்.